Students, next exercise 5.2 sixth sum. If Tk is the kth term of Gp, okay, Tk is the kth term of Gp, then show that Tn minus k, Tn plus k also form a Gp for any positive integer k. So kth term of Gp னு வெச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எழுதுறோம். kth term of Gp னா உங்களுக்கு Gp க்கு ஃபார்ம் தெரியும். ஓகேவா? ar power n minus 1. இங்கே ar power k minus 1 எழுத போகிறோம். இப்போ இதே மாடலில் இதை ஒவ்வொன்றா எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். Tn minus k னா ar power n இருக்கிற இடத்துல n minus k minus 1. ஓகே, தென் அடுத்து Tn. Tn டைரக்டாக என்ன செஞ்சிடலாம்? ar power n minus 1. தென் அடுத்து t into n plus k. n plus k என்ன எழுதலாம்? ar power n plus k minus 1. Proof என்னன்னா also show that இந்த term வந்து form a GP ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதாவது tn minus k tn plus k, ஓகே, form a GP to proof. ஸோ நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் தெரியும். ஏபின்னு வச்சுக்கோங்க. இப்போ a, b, c வந்து ஏபின்னா என்ன செஞ்சோம்? சென்டர் டேர்மை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு a plus c. இதுவும் 10th படிச்சிருப்பீங்க. சப்போஸ் a, b, c வந்து ஜிபின்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு என்ன கண்டிஷன்? b squared equal to multiplication ac. சென்டர் டேர்மை ஸ்கொயர் பண்ணி இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். இது வந்து ஜிபி. இங்கே ஜிபி தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ சென்டர் டேர்மை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. tn squared equal to ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளிகேஷன் tn minus k tn plus k. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே LHS RHS ப்ரூவ் பண்ணணும். LHS எடுத்துகிட்டு நான் tn ஸ்கொயர்டு எடுத்துக்கிறேன். tn எனக்கு என்னது? ar power n minus 1 த ஹோல் ஸ்கொயர்டு. அப்போ a ஸ்கொயர் பவர் டு பவரை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2n minus 2. தென் நெக்ஸ்ட் ஒன் RHS tn minus k into tn plus k. So tn minus k என்ன வந்துரும்? ar power n minus k minus 1 dot ar power n plus k minus 1. ஓகே, a into a என்னது? ரெண்டுமே ப்ராடக்ட். a into a ஸ்கொயர்டா. r எழுதிக்கோங்க. எத்தனை n இருக்கு? n plus n 2n. இங்கே மைனஸ் k, இங்கே ப்ளஸ் k கேன்சல் ஆயிரும். minus 1 minus 2 ரெண்டுமே சேமாக இருக்கா? இதுவும் சேம். ஸோ LHS equal to RHS. ஸோ இந்த கண்டிஷன் என்ன ஆயிரும்? சாட்டிஸ்ஃபை ஆயிரும். therefore tn minus k tn plus k are in GP. That's all. Hi students, next 7th sum. If a, b, c are in GP, if a power 1 by x, b power 1 by y, c power 1 by z, then prove that x, y, z are in AP. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் நம்மளுக்கு given என்ன கொடுத்துருக்காங்கன்னா a, b, c are in GPன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இந்த டேர்மை given கொடுத்துருக்காங்க. a power 1 by x, b power 1 by y, c power 1 by z. நம்மளோட கண்டிஷன் படி என்ன இருக்கணும்? இந்த b ஸ்கொயர்டு equal to ஏசின்னு வேணும். ஸோ அப்போ எல்லாமே நம்மளுக்கு என்ன செய்யணும்? டேர்ம் கிடைக்கணும். அப்போ இந்த ரெண்டு டேர்மை ஈக்குவேட் பண்ணுங்கள். முதல்ல இந்த ரெண்டு டேர்மை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா a power 1 by x is equal to b power 1 by y. எனக்கு இங்கே a மட்டும் தான் வேணும். அப்போ எக்ஸால் நம்ம ரெண்டு சைடு என்ன செய்கிறேன்? பவரை மல்டிப்ளை பண்ணுறேன். பவரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? a is equal to b power x by y. ஓகேவா? இது a ஓட வேல்யூ. தென் அடுத்து பிசியை ஈக்குவேட் பண்ணுங்கள். ஏசி தானே எனக்கு வேணும். அப்போ ஏசியை ஈக்குவேட் பண்ணுங்கள். a is equal to பிசியை ஈக்குவேட் பண்ணிடலாமா? அப்போ பியும் சியும் கிடச்சிரும். b is equal to 1 by y, c is equal to 1 by z. ஸோ எனக்கு b மட்டும்தான் வேணும். அப்போ பியை ரெண்டு சைடு நான் மல்டிப்ளை பண்ணேன்னா
ஒய்யை வந்து ரெண்டு சைடு நான் மல்டிப்ளை பண்ணேன்னா b is equal to y கேன்சல் ஆயிரும். இங்கே என்ன வந்துடும் c of y by z. இது b ஓட வேல்யூ. ஓகேவா? தென் c ஓட வேல்யூவா c தான் கண்டுபிடிக்கணும். b தான் நம்மளுக்கு கண்டுபிடி ஆல்ரெடி இருக்குல்ல. ஏவை இங்கே போட்டுடலாம். இங்கே இதை போட்டோம்னா என்ன செஞ்சிடும் ஆன்சர் இங்கே வந்துடும். சாரி, இந்த இது கிடையாது. ஸோ நம்மளுக்கு c ஓட வேல்யூ 1 by z, b ஓட வேல்யூ 1 by y. எனக்கு c ஓட வேல்யூ தான் வேணும். அப்போ z நான் போத் சைட்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது c is equal to b of z by y. ஓகேவா? இப்போ இந்த கண்டிஷனில் போய் அப்ளை பண்ணுங்கள். b squared is equal to ac, அதை அப்ளை பண்ணணும். b வந்து என்னது ஆட்டோமேட்டிக்காக b squared வந்து b of 1 by y the whole squared is equal to, ஓகேவா? a is இந்த c, a வந்து b of x by y dot b of z by y. இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ b of 2 by y is equal to b of x by y then b of z by y. எல்லாமே b இருந்தால் இது என்ன செய்யலாம் 2 by y is equal to xy by plus y by y. y ஃபுல்லாக என்ன ஆயிரும் நம்மளுக்கு கேன்சல் ஆகி நம்மளுக்கு என்ன வந்துடும் இந்த சைடு y வந்துடும் 2 by y. b squared is equal to ac. சாரி, நம்மளுக்கு கண்டிஷன் என்னது given condition b squared is equal to ac. ஸோ அப்போ b squared அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? b squared அப்படியே வச்சுட்டிங்கன்னா ac என்ன வந்துடும் ac வந்து b of x, y then b of x by y dot b of z by y. ஓகேவா? இப்போ பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கனால 2 is equal to xy by z by y. ஓகேவா? ப்ராடக்ட் ரெண்டு சேமாக என்ன செஞ்சிடலாம் இதை ப்ளஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ அடுத்து என்ன வந்துடும் இந்த y அந்த சைடு கொண்டு போயிருங்க. ஸோ 2y is equal to x plus z. இது உங்களுக்கு என்ன கண்டிஷன் மாதிரி இருக்கு x, therefore x, y, z are in AP. ஏன்னா ஏபியில் தான் சென்டர் டேர்மை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2 டேர்ம்ஸையும் ஆட் பண்ணுவோம். ஓகேவா? ஒரு சின்ன கன்ஃபியூஷன் தான். ஸோ இங்கே இப்படி போடாதீங்க, ஏன்னா அது b கிடையாது. நம்மளுக்கு இந்த b squared is equal to ac தான். ஸோ b squared வச்சுட்டு ஏவையும் சிவையும் இந்த மாதிரி என்ன செய்யணும் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துடும். தட்ஸ் ஆல். Friends, next eighth sum, the arithmetic mean of two numbers exceeds. Exceeds na difference na artham. Difference means minus. That gm by 10 and hm by 16. Find the numbers nu solranga. Okay, so first on the two numbers let the two numbers are a and b அப்படின்னு எடுத்துக்கிறோம் first. ஓகேவா? let the two numbers are a and b. okay, first one. okay, first this one is another arithmetic mean of two numbers exceeds the geometric mean. exceed na என்ன சொன்னேன் arithmetic mean minus geometric mean. ஓகேவா? இதோட வேல்யூ 10. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. then next one வந்து and hm by 16. hm na arithmetic mean minus harmonic mean is equal to 16. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. find the numbers னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு arithmetic மீனுக்கும் geometry மீனுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. என்னென்னா arithmetic mean into harmonic mean is equal to geometric mean the whole squared. இது ஒரு தியரம். ஓகேவா? இது இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். அரித்மெட்டிக் மீனையும் ஜாமெட்ரிக் மீனையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது ஜாமெட்ரி ஹார்மோனிக் மீனையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஜாமெட்ரிக் மீன் த ஹோல் ஸ்கொயர்டு. இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அரித்மெட்டிக் மீனை அப்படியே வச்சுக்கோங்க. ஏஎம்மை நம்ம அப்படியே வச்சுக்குவோம். ஹச்எம்மை நம்மளுக்கு என்ன செய்வோம் ஹச்எம்க்கு பதிலாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரியா? ஹச்எம்க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஹச்எம் மீன்ஸ் ஏஎம் minus 16 is equal to hm. இது வந்து இந்த டேர்ம் வச்சுக்கலாமா? அதே மாதிரி இங்கே வந்து am
இந்த 10 அங்கே கொண்டு போயிருங்க. -10 is equal to gm. ஓகேவா? ஒன்றும் இல்லை, இங்கே ஹச்எம் ஜிஎம்க்கு பதிலாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ நான் ஹச்எம் இங்கே கொண்டு வந்துட்டு 16 இங்கே வந்துட்டேன். தென் ஜிஎம் இந்த சைடு கொண்டு வந்துட்டு 10 இங்கே கொண்டு வந்துட்டேன். இப்போ ஹச்எம்க்கு பதிலாக என்ன செஞ்சிடலாம், இங்கே அகெயின் ஏஎம் மைனஸ் 16 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஜிஎம்க்கு பதிலாக ஏஎம் மைனஸ் 10 த ஹோல் ஸ்கொயர்டு. இப்போ நார்மல் மல்டிப்ளிகேஷன் ஏஎம் ஸ்கொயர்டு மைனஸ் 16 ஏஎம். ஓகே, அரித்மெட்டிக் மீன் தான் வச்சுருக்கேன். இங்கே என்ன செஞ்சிடலாம், arithmetic mean the whole squared, a squared plus b squared minus 20 am. okay, இது ரெண்டு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ 20 am இங்கே கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் 20 am. ஓகேவா? அப்போ 4 am வந்துருமா? நான் எழுதிடுறேன். 20 am minus 16 am is equal to 100. then 4 am is equal to 100 means arithmetic mean equal to 25. ஓகேவா? அரித்மெட்டிக் மீன் 25னா இங்கே கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. இன் ஈக்குவேஷன் 1 geometric mean is equal to 25 minus 10, geometric mean 15. அதே மாதிரி இன் ஈக்குவேஷன் 2ல் வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இங்கே என்ன வந்துடும், அரித்மெட்டிக் மீன் 25 சப்ஸ்டிட் பண்ணும் போது ஹார்மோனிக் மீன் வந்து 25 minus 16 9. ஓகேவா? இப்போ இந்த ரிசல்ட்டை நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். ஸோ திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணுறேன். அரித்மெட்டிக் மீனோட ரிசல்ட் வந்து a + b/2. தென் ஜியாமெட்ரிக் மீனோட ரிசல்ட் வந்து √ab. இது ரெண்டு தான் யூஸ் பண்ண போகிறோம், இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹார்மோனிக் மீனோட ரிலேஷன் வந்து 2ab/a plus b. So first one arithmetic mean யூஸ் பண்ண போகிறோம். arithmetic mean என்னது, relation arithmetic means equal to a plus b/2. so 25 na a plus b/2 is equal to 25. then a plus b is equal to 50. ஓகேவா? அப்போ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க. then b is equal to 50 minus a. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து ஜியாமெட்ரிக் மீன் வாங்க. ஜியாமெட்ரிக் மீன் என்ன கான்செப்ட், ஜியாமெட்ரிக் மீன் இஸ் ஈக்குவல் டு √ab. ஓகேவா? ஸோ அப்போ ஜியாமெட்ரிக் மீன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கோம், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 15 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போ 15 is equal to √ab. then squaring on both sides, ஸ்கொயரிங் பண்ணோம்னா 225 is equal to ab. ஓகேவா? இங்கே நமக்கு பிக்கு பதிலாக நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் 50 மைனஸ் ஏவை. ஸோ 225 is equal to a into 50 minus a. ஸோ 50a minus a squared is equal to 225. எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போயிருங்க. a squared minus 50a plus 225 is equal to 0. ஓகேவா? ஸோ இங்கே என்ன செஞ்சிடலாம், நம்ம 225க்கு எல்சிஎம் என்ன எடுத்துக்கலாம், 5. முதல்ல என்ன செஞ்சலாம், 5 டேபிளில் போடுங்க. ஏன்னா இதாக தானே வரும். 5 டேபிள்னால் 4 5s are 20, மிச்சம் 25 5. இங்கே நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ அப்போ a minus 5 a minus 45 is equal to 0. அப்போ a is equal to 5, then a is equal to 45. So substitute a is equal to 5, substitute in equation 2ல் போய் சப்ஸ்டிட் பண்ணால் b ஓட வேல்யூ 45. then a is equal to 45, substitute in equation 2ல் போய் சப்ஸ்டிட் பண்ணால் b is equal to 5 மாறி வரும். a5 னா a45, a5 னா b45, then a45 னா b5. so the two numbers are, அதான் கொஸ்டின், find the two numbers ன்னு கேட்குறாங்க. the two numbers are 5 and 45. that's all. Friends, next ninth sum. If the roots of the equation q minus r x squared r minus px plus p minus q equal to 0 are equal. இதே தான் 10th படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ஈக்குவல், ரியல் அண்ட் ஈக்குவல், ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட்,
அந்த மாதிரி கொடுத்தணும், ரியல் ரூட்ஸ் அந்த மாதிரி கொடுத்தாலே உங்களுக்கு என்ன செய்யணும், டிஸ்கிரிமெண்ட் எழுதணும், பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஓகேவா? இன் ஜென்ரல் இப்போது q மைனஸ் ஆர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி மைனஸ் q இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஆர் ஈக்குவல்னு கொடுத்தாங்கன்னா டிஸ்கிரிமெண்ட் எழுதுவீங்க. டிஸ்கிரிமெண்ட் என்ன எழுதுவீங்கன்னா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் வந்து என்னது ஈக்குவல்னா 0ன்னு அர்த்தம். அப்போ அதில் b வந்து என்னது இந்த டேர்ம். ஓகேவா? ஆர் மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டா மைனஸ் 4 இன்ட்டு a வந்து என்னது q மைனஸ் ஆர் தென் c வந்து p மைனஸ் q இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இது ஒரு டேர்ம். தென் நெக்ஸ்ட்டு ஒன்று என்ன எடுக்கணும்னா இந்த இடத்துல நம்மளுக்கு PQR இது வந்து ஏபின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? முதல்ல இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிடுங்க, இந்த டேர்மை அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஓகேவா? ஆர் மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 4q மைனஸ் ஆர் தென் p மைனஸ் q. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2rp. 4 காமனாக வச்சுக்கோங்க. இதை பண்ணிங்கன்னா என்ன வந்துடும், qp மைனஸ் q ஸ்கொயர்டா மைனஸ் rp ப்ளஸ் rq. ஓகேவா? இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 4qp மைனஸ் 4q ஸ்கொயர்டா மைனஸ் 4rp ப்ளஸ் 4rq. ஓகேவா? இந்த டேர்மில் இதை மட்டும் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. 4rpன்னு இருக்குல்ல, இதை மட்டும் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. ஸோ அப்போ என்ன வந்துடும், ஆர் ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்டு மைனஸ் 2rp ப்ளஸ் 4rp. பேலன்ஸ் உள்ளதெல்லாம் எழுதிக்கோங்க. 4qp மைனஸ் 4q ஸ்கொயர்ட் ப்ளஸ் 4rq. ஓகேவா? இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிக்கலாமா? அப்போ என்ன வந்துடும், ஆர் ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2rpன்னு வந்துடும். ஓகேவா? ஏன்னா மைனஸ் 2 ப்ளஸ் பண்ணும்போது ப்ளஸ் 2rpன்னு வந்துடும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் பாருங்கள், 4qp தென் 4rq. ஸோ 4ஐயும் q-ஐயும் வெளியே எடுத்துடலாமா? ஓகே, 4ஐயும் நான் q-ஐயும் வெளியே எடுத்தால் இங்கே ஒரு p ப்ளஸ் r கிடைக்கும் மைனஸ் 4q ஸ்கொயர்டு. ஓகேவா? இன்னொரு தடவை பாருங்கள், 4q இங்கே 4q வெளியே எடுத்தால் இங்கே p ப்ளஸ் r, பேலன்ஸ் என்ன இருக்கும், மைனஸ் 4q ஸ்கொயர்டு. ஓகேவா? அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா இது p ப்ளஸ் r த ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்பேன்ஷன் இஸ் ஈக்குவல் டு 4qp ப்ளஸ் r மைனஸ் 4q ஸ்கொயர்டு. இப்போ எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க. தென் p ப்ளஸ் r த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4qp ப்ளஸ் r மைனஸ் 4q ப்ளஸ் 4q ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இதை பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், a ஸ்கொயர் இந்த p ப்ளஸ் r p ப்ளஸ் r இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கும். இங்கே a ஸ்கொயர் இதை ஏன்னு எடுத்திங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் இந்த இது எக்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா இந்த டேர்ம் வந்துடும். இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா நம்ம என்ன எடுப்போம், p ப்ளஸ் r ஈக்குவல் டு மைனஸ் b ப்ளஸ் r மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. இதுதான் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இப்போ மைனஸ் பின்னா என்ன அர்த்தம், இந்த டேர்மை ஃபுல்லாக எடுக்கணும், p ப்ளஸ் r எடுக்கக்கூடாது. ஸோ இங்கே 4q ப்ளஸ் r மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர்டு வந்து என்ன வரும், 16q ஸ்கொயர்ட் மைனஸ் 4. a வந்து இங்கே 1 தான் இருக்குது, ஸோ 1. c வந்து 4q ஸ்கொயர்டு அப்படியே இருக்குது. ஓகேவா? டிவைடட் பை 2a, அப்போ 2 மட்டும் வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா 16q ஸ்கொயர்டு. ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக அப்படியே 0ன்னு வந்துடும். ஸோ ஒன்லி 4q டிவைடட் பை 2 மட்டும்தான் வரும். இதை கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ p ப்ளஸ் r ஈக்குவல் டு 2q. இதுதான் நம்மளுக்கு ஏபியோட கண்டிஷன். தேர்ஃபோர் p, q, r are in AP. அதான் கொடுத்துருக்காங்க, 2q ஈக்குவல் டு p ப்ளஸ் r என்ன கண்டிஷன், pq are in AP. That's all. Students, next 10th sum. If A, B, C are respectively P, Q and rth term of GP,
ஷோ தட் இதை வந்து ஷோ பண்ணணும். ஓகேவா? ஸோ ஈஸி தான். ஸோ கவனிங்க. pth டேர்ம் நம்மளுக்கு என்ன தெரியும்? nth டேர்ம் ஆஃப் ஜிபி என்ன தெரியும்? AR பவர் n-1 தெரியும். இங்கே ஸ்மால் a ஸ்மால் b ஸ்மால் சின்னு இருக்கனால நான் எல்லாமே என்ன செய்கிறேன்? கேபிட்டல்னு யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஏபி. ஸோ ஏ ஆஃப் pth டேர்ம் அப்படின்னு என்ன செய்யணும்? n இருக்க இடத்துல p போடணும். கேபிட்டல் யூஸ் பண்ண போகிறேன் ஏன்னா இங்கன்னா ஸ்மால் இருக்குது. ஸோ AR பவர் ஓகே AR பவர் p-1 இதுதான் ஏன்னு சொல்கிறாங்க. ஏன்னா a வந்து ரெஸ்பெக்டிவ்லி pth டேர்ம், b வந்து ரெஸ்பெக்டிவ்லி qth டேர்ம். ஓகேவா? ஸோ அப்போ AQ வந்து என்ன வந்துடும்? AR பவர் q-1 இந்த டேர்ம் தான் b. தென் AR பவர் rth டேர்ம் AR பவர் r-1 சீக்வல் டு இந்த டேர்ம் தான் என்னது? சின்னு சொல்கிறாங்க. இப்போ LHS எடுத்துக்குவோம். LHS என்னன்னா q minus r log a plus r minus p log b then p minus q log c is equal to q minus r log. ஓகேவா? ஏக்கு பதிலாக என்ன செய்கிறாங்க? AR பவர் p-1 then AR பவர் p-1 plus r minus p log of b க்கு பதிலாக AR பவர் q-1 then plus p minus q log of okay c க்கு பதிலாக AR பவர் r-1 then இந்த term எப்படி எழுதலாம்னு பாருங்க. q minus r ஓகே இது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. உங்களுக்கு லாகை பொறுத்த வரைக்கும் மல்டிப்ளிகேஷன் என்ன செஞ்சிடலாம்? அடிஷனில் எழுதலாம். சரியா? அப்போ எப்படி எழுதலாம்னா log a ப்ளஸ் இங்கே ப்ளஸ் இதை பிரிக்கும் போது பவர் வந்து முன்னாடி வந்துடும். p-1 log r ஓகே தென் த சேம் ப்ரொசீஜர் ப்ளஸ் r minus p இங்கேயும் அதே மாதிரி log a ஓகே ப்ளஸ் q-1 log r. The same procedure p minus q log a. இது எப்படி பிரிக்கலாம்னா log a plus r minus 1 முன்னாடி வந்துரும் log r. ஓகே இப்போ இந்த என்ன செய்யலாம்? log a எல்லாத்துலேயும் காமனாக இருக்கா? ஸோ log a-வை நான் உள்ள இது ஃபுல்லாக உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ ரெண்டு டேர்மாக பிரிக்க போகிறோம். இந்த டேர்ம் நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு log a ஃபுல்லாக மூணுலேயும் காமனாக இருக்குது. அப்போ log a-வை காமனாக எடுத்தோம்னா இந்த டேர்ம் என்ன வந்துடும்? q மைனஸ் ஆர் ப்ளஸ் இந்த டேர்ம் என்ன வந்துடும்? ஆர் மைனஸ் பி தென் இந்த டேர்ம் p மைனஸ் q. தென் நெக்ஸ்ட் டேர்ம் வந்து மூணுலேயுமே என்ன இருக்கும்? log r காமனாக இருக்கும். ஸோ இங்கே log r-ஐ காமனாக எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் டேர்ம் என்ன வந்துடும்? q மைனஸ் ஆர் p minus 1 first one plus இங்கே r minus p q minus 1 then third term p minus q r minus 1. இதை சால்வ் பண்ணணும். நம்மளுக்கு இங்கே சால்வ் பண்ணிடலாம். இது pp q கேன்சல் ஆகி இந்த டேர்ம் ஃபுல்லாக என்ன வந்துடும்? ஜீரோன்னு வந்துடும். ஓகேவா? இதை கேன்சல் பண்ணால் இது வந்து எல்லாமே வந்துடும் ஜீரோன்னு வந்தனால இந்த டேர்ம் போயிடும். இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா log r-ஐ பொறுத்த வரைக்கும் இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். qp minus q minus rp plus r. The next one rq minus r minus pq plus p. The next one pr minus p minus qr plus q. So என்ன செய்யுங்க? இது plus pr இது minus pr then plus p minus p then minus qr plus qr then plus q minus qp இதுவும் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். எல்லாமே கேன்சல் ஆச்சுன்னா இந்த இடம் என்ன ஆயிரும்? இதுவும் ஜீரோன்னு வந்துடும். ஸோ அப்போ டோட்டல் ஆன்சர் இஸ் ஜீரோ. ஓகேவா? ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு RHS. Hence proved. That's all.
Students, next we will move on finite series. Finite series means already you know that sum of arithmetic and geometric progression. Okay, sum of arithmetic geometric progression என்ன சொல்லிருப்போம் 10th ல பார்த்திருப்போம். In AP na Sn is equal to n by 2 2a plus n minus 1d. இன்னொரு ஃபார்முலா இருக்கு n by 2 a plus l. Okay, in GP means Sn is equal to a of 1 minus r power n divided by 1 minus r. இது ரெண்டுமே நீங்கள் 10th பார்த்துருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் சம் ஆஃப் அரித்மெட்டிக் அண்ட் ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன். இப்போ 11th நம்ம பார்க்க போகிறது ஏஜிபி. ஓகேவா, அரித்மெட்டிக்கோ ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் சம் ஆஃப். இந்த ஃபார்மில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. Sn is equal to a minus a plus n minus 1d r power n divided by 1 minus r. Okay, then next one d plus dr 1 minus r power n minus 1 divided by 1 minus r the whole squared. இதுதான் sum of arithmetic geometric progression ஓட ஃபார்முலா. இது சிம்பிளிஃபிகேஷன்லாம் இல்லை, இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இப்போ ஃபர்தராக உள்ள சம் செய்ய போகிறோம். ஓகேவா, ஸோ எக்ஸாம்பிள் 5.16. Find the sum up to n terms of the series 1 6 by 7 11 by 49 16 by 343. முதல்ல இது என்ன டேர்ம்னு பார்க்கணும். a ஓட வேல்யூ ஸ்டார்டிங் நம்மளுக்கு என்ன தெரியும் 1ன்னு சொல்லிடலாம். தென் ஏஜிபியில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நியூமரேட்டர் ஃபுல்லாக ஏபி டினாமினேட்டர் ஃபுல்லாக ஜிபின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நியூமரேட்டர் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 1க்கும் 6க்கும் எவ்வளோ இருக்குது 5, 6க்கும் 11க்கும் டிஃப்ரென்ஸ் 5, 11க்கும் 16க்கும் 5 டிஃப்ரென்ஸ் மைனஸ் பண்ணால் சரியா. தென் ஆர் வந்து என்ன வருதுன்னு பாருங்கள், 49லேருந்து 7 டிவைட் பண்ணால் 7 to 1 7 by 1, 49லேருந்து 7 டிவைட் பண்ணால் 7 வரும். இதிலேருந்து இதை டிவைட் பண்ணாலும் 7 வரும். டிவிஷன் தெரியும், ஜிபிக்கு டிவிஷன் வரும் T2 by T1. இது டினாமினேட்டர் இருக்கனால 1 by 7. நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தெரியும், Sn is equal to a minus a plus n minus 1 d r power n divided by 1 minus r plus dr into 1 minus r power n minus 1 divided by 1 minus r the whole squared. இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 1 1 minus 1 plus n வந்து அப்படியே தான் இருக்கும், n minus 1, d வந்து என்னது 5, r வந்து 1 by 7 whole power n divided by 1 minus 1 by 7 plus d na d வந்து 5 into r வந்து 1 by 7. ஸோ 1 minus r வந்து 1 by 7 whole power n minus 1 divided by 1 minus 1 by 7 whole squared. ஓகேவா, இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 minus 1 plus 5n minus 5. ஓகேவா, இது இன்ட்டு 1 by 7 power n வந்துடும். இது 7 minus 1 6 by 7 வந்துடும். ஓகேவா, இங்கே 5 by 7 இருக்கு. இது வந்து 1 power anything ஒன்று தான். ஸோ 7 power n minus 1 எல்சிஎம் எடுத்திங்கன்னா 7 power n minus 1 minus 1. ஓகேவா, டிவைடட் பை இந்த 7 power n minus 1 போடுவோம், அதை நான் டினாமினேட்டர் கொண்டு வந்துடுறேன் 7 power n minus 1. இது 7 minus 1 6 by 7 the whole squared. ஓகேவா, next calculation 1 minus, okay, 5n 1 minus 5 5 minus 4. Okay, 5n minus 4 into 1 by 7 power n divided by 6 by 7. Okay, next one plus 5 by 7. Okay, 5 by 7 இந்த இதில் 7 power n minus 1 minus 1 divided by 7 power n minus 1, 6 squared வந்து 36 divided by 7 squared. ஓகேவா, இந்த 7 squared அடுத்ததில் மேலே போயிடும். ஸோ அந்த இதை பார்ப்போம். இப்போ இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த 7 power n எல்சிஎம் எடுத்துக்கோங்க. அப்போ என்ன வந்துடும், இது 7 power n minus 5n plus 4 divided by 7 power n வருமா, அதை டினாமினேட்டர் 7 power n into 6. இந்த 7-ஐ நியூமரேட்டர் கொண்டு, அதாவது மேலே கொண்டு போங்க. மேலே கொண்டு வரப்போ 7 power minus 1. ஓகேவா, ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 1 5 by 7.
இது அப்படியே இருக்கட்டும். 5/7 இது 7 power n minus 1 minus 1 divided by 7 power n minus 1 into 36. 7 ஸ்கொயர்டை நான் இங்கே கொண்டு போயிடுறேன். ஓகேவா? அப்போ இங்கேருந்து என்ன செஞ்சிடும், இது ஒரு டேர்ம். ஸோ இங்கேருந்து ஒரு 7 கேன்சல் ஆயிரும். இப்போ இதில் ஒரு 7 இருக்கு. ஸோ ஆன்சர் 7 power n minus 5n plus 4. இது ரெண்டு பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கனால 7 power n minus 1 into 6 ப்ளஸ் 5 into இந்த 7 டினாமினேட்டர் கொண்டு வந்துடுங்க. அப்போ இங்கே 5/36ன்னு வச்சுக்கோங்க. 7 power n minus 1 minus 1 divided by 7 டினாமினேட்டர் வரப்போ இங்கே ப்ளஸ் பவர் 1 இருக்கும், டினாமினேட்டர் வரப்போ -1. அப்போ 7 power n minus 2. ஓகேவா? தட் இஸ் த ஆன்சர். திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. இதுதான் SNோட வேல்யூ. Next example 5.17. Find the sum of the first n terms. Okay, first n terms of the series அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் n termsனால் நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் சம்மில் எப்படி nth term கண்டுபிடிக்கணும்னு சொல்லி. ஓகேவா? அப்போ let Tn be the nth term of given series. ஓகேவா? ஸோ அப்போ Tn எடுத்துக்கிறேன். Tn equal to இங்கே மேலே நியூமரேட்டர் எல்லாமே ஒன்று தான் இருக்குது. ஸோ 1, இங்கே 1, இங்கே √2, இங்கே 3. அப்போ என்ன செஞ்சிடலாம், இதை வந்து ரூட் ஆஃப் என்னன்னு எடுத்துக்கலாம். ப்ளஸ் இங்கே வந்து 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது 2 இருக்குது, 2 சப்ஸ்டிட் பண்ணும்போது 3 இருக்குது, 3 சப்ஸ்டிட் பண்ணும்போது 4 இருக்குது. அப்போ 1 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ரூட் ஆஃப் n + 1. இதுதான் இந்த டேர்மோட, இந்த சீரியஸோட nth டேர்ம். இதை என்ன பண்ணலாம்னா நான் கான்ஜுகேட் பண்ணுறேன். ஓகேவா? கான்ஜுகேட் பண்ணேன்னா என்ன அர்த்தம்? ஸோ கான்ஜுகேட் மீன்ஸ் டினாமினேட்டர். ஓகே, ரூட் ஆஃப் n minus root of n plus 1. The same one, root of n minus root of n plus 1. கான்ஜுகேட் பண்ணோம்னா இங்கே மேலே என்ன வந்துடும், இதை அல்டர்னேட்டாக பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரூட் ஆஃப் n plus 1, ரூட் ஆஃப் n மைனஸ் தானே இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா இந்த டேர்மை நான் ஃபஸ்ட்டு டேர்மை பெரிய டேர்ம் மாதிரி எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். 1 டிவைடட் பை இது ரூட் ஆஃப் n + 1 இன் ப்ளஸ் ரூட் ஆஃப் n. நான் கான்ஜுகேட் பண்ணும்போது என்ன செய்கிறேன்னா ரூட் ஆஃப் n + 1 மைனஸ் ரூட் n, ரூட் ஆஃப் n + 1 மைனஸ் ரூட் n பண்ணுறேன். ஸோ கீழே வந்து a + b, a - b. அப்போ a ஸ்கொயர்னா n + 1 மைனஸ் n வந்துடும். நியூமரேட்டர் ரூட் ஆஃப் n + 1 மைனஸ் ரூட் n வரும். ஓகேவா? இந்த n கேன்சல் ஆயிரும். அப்போ nth டேர்ம் என்ன வந்துடும், ரூட் ஆஃப் n + 1 மைனஸ் ரூட் ஆஃப் n. ஓகே, இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா சம் ஆஃப் த ஃபஸ்ட் n டேர்ம்ஸ் ஆஃப் த சீரீஸ். அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து T1, செகண்ட் டேர்ம் வந்து T2, தேர்ட் டேர்ம் வந்து T3. இப்படி என்ன ஆகும், Tn வரைக்கும் போகும். அப்போ n இருக்குனால இங்கே n இருக்குது. நான் 1 சப்ஸ்டிட் பண்ணால் அது எப்படி வரும், √2 மைனஸ் √1. ஓகே, ப்ளஸ் நான் என்னுக்கு பதில் இங்கே 2 சப்ஸ்டிட் பண்ணால் √3 மைனஸ் √2. அடுத்து என்னுக்கு பதில் 3 சப்ஸ்டிட் பண்ணால் √4 மைனஸ் √3. இப்படி என்னாகும், பாஸ் ஆகிட்டே வந்து nth டேர்ம் வந்து ரூட் ஆஃப் n + 1 மைனஸ் ரூட் என்னன்னு வரும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே √2 இருக்கிற இடத்துல இங்கே ப்ளஸ் √2, இங்கே மைனஸ் √2 கேன்சல் ஆயிரும். ஃபஸ்ட்டு உள்ள டேர்ம் பின்னாடி உள்ள ஏதோ ஒரு டேர்மோட கேன்சல் ஆக போகுது. இந்த டேர்முக்கு கேன்சல் கிடையாது. அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு உள்ள √3 செகண்ட் டேர்மோட மைனஸ் √3யோட கேன்சல் ஆகும். அதே மாதிரி ஒவ்வொன்றும் கேன்சல் பண்ணும்போது அதே மாதிரி இங்கே ஏதோ ஒரு ஃபஸ்ட்டு உள்ள டேர்ம் செகண்ட் உள்ள என்னது இந்த மைனஸ் √n கேன்சல் ஆகும். அப்போ இதில் அப்படியே கேன்சல் பண்ணிட்டே வந்தோம்னா கேன்சல் ஆகாத டேர்ம் வந்து இந்த டேர்மும் இந்த டேர்மும் தான். ஸோ அதை எப்படி எழுதலாம், therefore ஆன்சர் வந்து ரூட் ஆஃப் n + 1. ரூட் 1ன்றது 1 தான். ஸோ திஸ் இஸ் ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன், இந்த டேர்மை இந்த டேர்மோட கேன்சல் ஆகும், இந்த டேர்ம் பின்னாடி உள்ள ஏதோ டேர்ம் ஆகும், திரும்ப √4 அதே மாதிரி கேன்சல் ஆகும். ஒவ்வொரு டேர்மும் கேன்சல் ஆகிட்டு வரும்போது இங்கே உள்ள ஏதோ ஒரு டேர்ம் இந்த டேர்மோட தான் கேன்சல் ஆகும். இந்த டேர்மும் இந்த டேர்ம் என்ன ஆகாது, கேன்சல் ஆகாது. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர்.
Friends, next example 5.18. Find summation k is equal to 1 to n 1 by k into k plus 1. Okay. Find the sum of terms. Okay, sum of the series னு அர்த்தம். அப்போ நம்மளுக்கு tk t1 t2 t2 னு எழுதுவோம்ல. ஸோ இங்கே tk the kth term அது வந்து 1 by k into k plus 1. இதை வந்து நம்ம பார்த்தோன்னா என்ன செஞ்சிடலாம்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் நம்ம போட்டுடலாம். ஓகேவா? பார்ஷியல் ஃப்ராக்ஷன் என்ன வந்துடும்? இல்லாட்டி நம்ம மைனஸில் என்ன செஞ்சிடலாம், டேரெக்டாக எழுதினாலும் நம்ம உங்களுக்கு டேரெக்டாக எழுதி காமிக்கிறேன். 1 by k minus 1 by k plus 1 இந்த மாதிரி பிரிச்சிடலாம். ஆல்ரெடி ஒரு சம்மில் இந்த மாதிரி டேரெக்டாக அப்ளை பண்ணியிருப்போம். என்னென்னா இது வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். இதை க்ராஸ் பண்ணுங்கள், k plus 1 இதை க்ராஸ் பண்ணால் மைனஸ் k டிவைடட் பை k plus 1. அப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ 1 by இங்கே கீழே வந்து k into k plus 1. அப்போ இந்த டேர்ம் வந்துடுது. அப்போ இந்த கண்டிஷன் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ tk is equal to 1 by k minus 1 by k plus 1. இல்லை சார் எனக்கு இது புரியலை அப்படின்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் நம்ம 2.9ல் பார்த்துருப்போம். ஓகேவா? 1 divided by k into k plus 1 is equal to a by k plus b by k plus 1 partial fraction. ஸோ அப்போ 1 is equal to a into k plus 1 plus bk அப்படின்னு எழுதுவோம். ஸோ இப்போ நான் கேக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 is equal to minus b. அப்போ b is equal to -1. ஓகே, அதே மாதிரி k is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் a is equal to 1. ஸோ அப்போ என்ன செஞ்சிடலாம், 1 by k into k plus 1 is equal to 1 by k minus 1 by k plus 1. எதுனாலும் ஆன்சர் ரைட் தான். ஓகேவா? ஒன்று இந்த டைப் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை இந்த டைப். இந்த டைப் மோஸ்ட்லி என்ன இருக்கும், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ tk is equal to 1 by k minus 1 by k plus 1. அப்போ t1 நம்மளுக்கு சம் ஆஃப் சீரீஸ் 1லேருந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வரணும். ஸோ அப்போ t1 லாஸ்ட் சம் பார்த்தோம்ல, அதை சேம் ப்ரொசீஜர் tn. அப்போ இது வந்து என்ன வரும், 1 by 2 சாரி 1 minus 1 by 2. அடுத்து ஒரு ப்ளஸ், நெக்ஸ்ட் 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 by 2 minus 1 by 3. அடுத்து 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 by 3 minus 1 by 4. அடுத்து 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 by 4 minus 1 by 5. இப்படியே அடுத்து nth டேர்ம் வந்து என்ன வந்துடும், n இருக்குது, kன்னு போடக்கூடாது, 1 by k minus 1 by n plus 1. இதோட ஃபைனல் ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இந்த இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்தடுத்த டேர்ம் கேன்சல் ஆகும். இந்த டேர்மோட கேன்சல் ஆகும், இந்த டேர்ம் அடுத்தடுத்த டேர்மோட கேன்சல் பண்ணும்போது இதுக்கு ப்ரீவியஸாக என்ன டேர்ம் இருக்கோ அது இதோட கேன்சல் ஆகும். அப்போ கேன்சல் ஆகாத டேர்ம் 1ம் இந்த டேர்ம் மட்டும்தான். சரியா? அப்போ 1 minus 1 by n plus 1 இதுதான் ஃபைனல் ஆன்சர். தட்ஸ் ஆல்.